மிரட்டும் கண்கள், முகம் என கம்பீரமான அந்த வில்லன் இன்று நம்மிடம் இல்லை. அவர்தான் கோட்டா சீனிவாச ராவ். இன்று அதிகாலை ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்லில் உள்ள தனது பங்களாவில் வயது மூப்பு காரணமாக காலமானார். இவருக்கு வயது 83. தனது ஒரே மகனை இழந்து வாடியவர், ஆனாலும் தனது திறமையால் திரையுலகில் ஜொலித்தவர். சினிமா உலகை தனது திறமையால் ஆட்டுவித்தவர் கோட்டா சீனிவாச ராவ். இவருக்கு நிகர் இவர்தான் என்று சினிமாவில் தோன்றியவர். தமிழ் சினிமாவில் இன்று நம்பியார் நினைவில் இருக்கிறார் என்றால் அவரது வில்லத்தனமான நடிப்பு. அதே போன்றுதான் தெலுங்கில் கோட்டா சீனிவாச ராவ். இவர் வில்லன், காமெடியன், டப்பிங் ஆர்டிஸ்ட் என்று பல திறமைகள் கொண்டவர். இவரது இடத்தை இன்னும் யாரால் நிரப்ப முடியுமா என்பது சந்தேகம்தான். ஜூலை 10, 1942 ஆண்டு ஆந்திராவின் காங்கிபாடுவில் பிறந்தார். இவரது தந்தை சீதாராம ஆஞ்சநேயலு. இவர் ஒரு மருத்துவர். கல்லூரி படிக்கும் போது கோட்டா சீனிவாச ராவுக்கு நாடகத்தின் மீது விருப்பம் இருந்தது. சினிமாவில் நுழைவதற்கு முன்பு வங்கியில் பணிபுரிந்து வந்தார். 1978 சினிமாவில் கால் பதித்த இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தியில் 750க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். தமிழில் நடிகர் விக்ரமுடன் சாமி படத்தில் பெருமாள் பிச்சையாக, விஜயுடன் திருப்பாச்சி படத்தில் சனியன் சகடையாக, ஜீவாவுடன் கோ படத்தில் அரசியல்வாதியாக வந்து மிரட்டினார். மறுபக்கம் நடிகர் கார்த்தி சந்தானத்துடன் ஆளின் நாள் அழகுராஜா படத்தில் நகைக்கடை உரிமையாளராக காமெடியில் கலக்கியிருந்தார். தனக்கு காமெடியும் வரும் என்பதை இந்த படத்தில் நிரூபித்தவர். இவருக்கு ருக்குமணி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். ஒரு மகன் உயிரிழந்து விட்டார். இவரது மகன் கோட்டா வெங்கட ஆஞ்சநேய பிரசாத் ஒரு விபத்தில் 2010 மரணமடைந்தார். இவரும் நடிகர்தான். கோட்டா சீனிவாச ராவ் சினிமாவில் மட்டுமின்றி அரசியலிலும் ஈடுபட்டு இருந்தார். ஆந்திர மாநிலம் விஜயவாடா தொகுதியின் பாஜக எம்எல்ஏவாக 1999 தேர்ந்தெடுக்கப்பட்டு 2004 ஆண்டு வரை பதவியில் இருந்தார். இவரது நடிப்பை பாராட்டி கோட்டா சீனிவாச ராவுக்கு ஆந்திர மாநிலம் சார்பாக 9 நந்தி விருதுகள் வழங்கப்பட்டன. 2015 ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தெலுங்கில் கிருஷ்ணா, சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், நாகார்ஜுனா ஆகியோரின் படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். ஜூலை 10 அன்று தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடிய இவர் இன்று இல்லை. தெலுங்கானா மற்றும் ஆந்திரா முதலமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தனது இரங்கல் செய்தியில், புகழ்பெற்ற நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மறைவு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர் மறைவு திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் நம்மிடம் இல்லை, ஆனால் அவர் நடித்த வேடங்கள் இன்னும் நம் நினைவில் உள்ளன என்று பதிவிட்டுள்ளார். இதேபோன்று பல்வேறு அரசியல்வாதிகளும் திரை பிரபலங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.